ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகப்பாவை நேசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். திருச்செந்தூரில் பூஜை நடக்க வேண்டிய டைமில் நம்ம வீட்டில் எப்போ விளக்கேற்றணும் அப்படியெல்லாம் நேற்றே சர்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதனாலேயே 5:45 எழுந்திரிச்சு வாசு தெளித்து கோலம் போட்டு தளிகையெல்லாம் ரெடி பண்ணி ஷட்கோண தீபம் போடுறதுக்கு கோலமெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம். முருகப்பாவை தனியாக எடுத்து வச்சு தான் இன்றைக்கி பூஜை பண்ணோம். என்ன ஷட்கோண தீபம் போட இடம் பத்தாது. அதனாலேயே தீபமெல்லாம் வச்சுட்டு ஸ்கந்த சஷ்டி கவசம் எல்லாமே சொல்லிவிட்டு நாமம் சொல்லி எந்திரிக்கிறதுக்கே 7:15 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாப்பா தயிர் சாப்பாடு தான் வேணும், உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னதுனால ஈஸியாக இருந்துச்சு வேலையெல்லாம். அதுக்குள்ளே பாப்பாவுக்கு பூஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பா எந்திரிச்சு கிளம்புறதுக்குள்ளே ரிலாக்ஸாக ஒரு டீ எல்லாம் குடித்து அம்மா கொடுத்து விட்டுருந்தான். உண்ணியப்பம் இருந்துச்சு, அந்த உண்ணியப்பம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடித்து எந்திரிச்சாச்சு. அதுக்குள்ளேயே பாப்பா குளித்து ரெடியாக வந்துட்டான். பாப்பாவை கிளப்ப வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். நான் வேறு எங்கேயும் இல்லை, பாப்பா கூடயே ஸ்கூலில் பாப்பா விட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கே வந்துடுவோம். திருச்செந்தூர் கோவில் போய் சாமி கும்பிட முடியாத இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் நல்லா முருகப்பாவை சாமி கும்பிடுங்க. காலையில் சாமி கும்பிட்டப்போ எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருக்கும் முருகரோட அருள் கிடைக்கட்டும். ஓகே, பாய்.